கொளுத்துற வெயில்ல குடியாரனோட நலனை கருத்துல கொண்டு புதிய வகை கோதுமை பீரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க தமிழக அரசு. உண்மையிலே வந்து வரவேற்கக்கூடிய திட்டம். கொளுத்துற வெயில்ல கோதுமை பீரு. இந்த மாதிரி ஒரு அரசு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சீரியஸா சொல்றீங்க, விளையாட்டுக்கு சொல்ல. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்கவேன். ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காரு, அவர் ஆஸ்பத்திரிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? அரிசி சாப்பிடாதீங்க, கோதுமை சாப்பிடுங்க, சப்பாத்தி எடுத்துக்கோங்க, அதே உடம்புக்கு நல்லது அப்படின்வாங்க. அதே மாதிரி சுகர் வந்தவன் வந்து குடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் எப்படி குடிக்கிறது? ஒரு கோதுமை பீரு, ஒரு கோதுமை கோட்ரு அப்படின்னு குடிச்சானா உடல் வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது பேசிக்காகவே உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜிம் ட்ரைனர் யார்கிட்டயாவது போனோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு நீங்கள் ரைஸ் எடுத்துக்காதீங்க, கோதுமை ஐட்டம் எடுத்துக்கோங்க, கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பேசிக்காகவே வந்து பீர் குடித்தா தொப்பை வரும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட கோதுமை பீரை அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த அரசாங்கம். உண்மையிலே நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம்.